வந்து பிஃபோர் மேரேஜ் குக்கிங் பக்கமே போனதில்லை. பட் இப்போ நீங்க எந்த டிஷ் கொடுத்தாலும் நான் செய்வேன். காம்படிஷன் நம்மளை அடிச்சுக்க ஆள் நினைச்சேன். இவன் டஃப் கொடுப்பான் போலது. ஏன்னா அவருக்கு பிடிச்ச ஒன்னொன்னையும் நான் ஒரு நாளும் ட்ரை பண்ணுவேன். ஒரு நாள் கூட எனக்கு வந்து அவருக்கு பிடிக்காத நான் கொடுத்ததே கிடையாது. அப்ப கஞ்சியாச்சு ஊத்திரி வெண்ணமாவல ஊறுகாய் இருக்கு, கஞ்சி இல்ல. 3 வேளைனா 3 வேளையும் அவருக்கு பிடிச்சது தான் நான் செய்வேன். டே டு டேவாமா? டே டு டே. எனக்கு கொண்டு வணக்கலங்க, எனக்கு கொண்டு வணக்கலங்க. இவ்வளவு சிரிப்பு. அவங்க பேசக்குள்ள எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஹாப்பி ஹோம் மேக்கர் ஃபோபியா அவங்களுக்கு இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு என்னப்பா சிம்டம் அந்த நோய்க்கு? இதுல வந்து நம்மள நிம்மதியா வச்சுக்கிட்டு தான் பக்கத்துல இருக்கவங்களோட சந்தோஷத்துக்கு சேர்த்து நம்ம உழைக்க முடியும். ஏயா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். ஆனா அதுல ரொம்ப வந்துட்டு அதீத பயத்துல இருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு. கண்டிப்பா கிடையாது. நான் ரொம்ப ஹாப்பியா பண்றேன். எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. நான் பயத்தினாலயோ இல்ல பண்ணி தான் ஆகணும்ன்றதுனாலலாம் பண்ணல. என்னை பார்த்தா வந்து நீங்க இல்ல இவங்க கம்பல்ஷன்ல பண்ற மாதிரி இருக்காங்க. இல்லையா அதெல்லாம் இல்லையா இருக்குடா. இன்னும் 40 இயர்ஸ் கழிச்சு கேட்டாலும் நான் இதே ஹாப்பியோட இதே இது நாங்களும் பண்றோம். என் ஹஸ்பண்டுக்கும் நானும் பண்ணுவேன். அதுக்கும் ஏன் போட்டி போடுறீங்க? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா அந்த லாஜிக் இருக்கு. அதுக்கேங்க நீங்க MBA HR முடிக்கணும். யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா? பிசினஸ் ஏதோ ஒரு லாஸ் ஆகி வீட்ல இருக்கிறாருன்னு வைங்க, அப்பவும் நீங்க இதே பணிவிடையை செய்வீங்களா? கண்டிப்பா செய்வேன்.